தமிழ்நாடு சட்டப்பேரவை பட்ஜெட் கூட்டத்தொடர் நாளை தொடக்கம். மாநில திட்டக்குழு தயாரித்த பொருளாதார ஆய்வறிக்கையை வெளியிட்டார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். நாளை தாக்கல் செய்யப்பட உள்ள நிதிநிலை அறிக்கை தமிழ்நாட்டின் பரவலான வளர்ச்சியை உறுதி செய்திடும் வகையில் இருக்கும். எல்லாருக்கும் எல்லாம் என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் சமூக வலைதள பதிவு. தமிழ்நாட்டின் பொருளாதார வளர்ச்சி 8% இருக்கும் என பொருளாதார ஆய்வறிக்கையில் தகவல். தமிழ்நாட்டின் தனிநபர் வருமானம் தேசிய சராசரியை விட அதிகமாக உள்ளதாகவும் பெருமிதம். பரவலான வளர்ச்சியை கருத்தில் கொண்டு திட்டங்கள் செயல்படுத்தப்படுகிறது. பொருளாதார ஆய்வறிக்கை வெளியீட்டிற்கு பின் திட்டக்குழு துணைத் தலைவர் ஜெயரஞ்சன் பேட்டி. தொழில்நுட்ப வளர்ச்சிக்கு ஏற்ப இளைஞர்களின் திறன் மேம்பாட்டிற்கும் திராவிட மாடல் அரசு முக்கியத்துவம் அளித்து வருவதாக தெரிவிப்பு. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தலைமையில் நாளை திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் கூட்டம். சென்னை அண்ணா அறிவாலயத்தில் நாளை மாலை நடைபெறும் என அறிவிப்பு. தொகுதி மறுசீரமைப்பு விவகாரம் தொடர்பாக தெலுங்கானா முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டியுடன் திமுக குழு சந்திப்பு. சென்னையில் வரும் 22ஆம் தேதி நடைபெறவுள்ள கூட்டத்தில் பங்கேற்க வருமாறு அழைப்பு. தென் மாநிலங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் தொகுதி மறுசீரமைப்பை ஏற்க முடியாது. தொகுதி மறுசீரமைப்பு விவகாரத்தில் தமிழ்நாடு முதலமைச்சரின் நடவடிக்கைக்கு முழு ஆதரவு என தெலுங்கானா முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டி பேட்டி. மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு 50 மின்சார ஆட்டோக்களை வழங்கினார் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின். தமிழ்நாடு எம்பிக்களை நாகரீகமற்றவர்கள் என சொல்பவர்கள்தான் நாகரிகமற்றவர்கள் என விமர்சனம். விண்வெளியில் இந்தியாவிற்கான ஆய்வு மையம் அமைக்கும் ஸ்பேடெக்ஸ் திட்டம். விண்வெளியில் 2 விண்கலங்களை பிரிக்கும் பணி வெற்றி பெற்றதாக இஸ்ரோ தகவல்.